படிப்பறிவில்லாத ஒருவர் என் வாழ்க்கை துணையாக இருக்கவே தகுதியற்றவர் என்று கண்களில் இருந்து கத்தியாக சீறிப்பாயும் வெறுப்பை அந்த ஒரு வாக்கியத்தில் முழுவதுமாக பொதித்திருந்தாள் அபிநயா. அவளது 30 வயது வாழ்க்கையின் அத்தனை லட்சியங்களும் கனவுகளும் தான் ஒரு வங்கி அதிகாரியாக இருந்தும் 5ஆம் வகுப்பு படிக்காத என்று அவளே முத்திரை குத்திய கணவன் கார்த்திக்கால் வீணாகி போனதாக அவள் ஆழமாக நம்பினாள். கார்த்திக்கை பார்க்க ஆணழகன் போலத்தான் இருப்பான். வாட்ட சட்டமான உடல், வெயிலில் உழைத்து திரண்ட தோள்கள், எந்நேரமும் உதட்டில் தவழும் களங்கமற்ற சிரிப்பு. ஆனால் அபியின் கண்களுக்கு அவன் வெறும் அறிவில்லாத வெறும் உழைப்பாளி மட்டும்தான். அபிநயா அவனது வீட்டின் எதிரே இருந்த அரசு சுவரில் சாய்ந்து தன் கையில் இருந்த 1 வருட பழைய திருமண புகைப்படத்தை பார்த்தாள். அதை பார்த்ததும் அவள் கண்கள் லேசாக கலங்கி இருந்தன. ஆனால் அது துக்கத்தால் அல்ல, கோபத்தால். போட்டோவை பார்த்து நீ பெரிய சமையல்காரனா இருக்கலாம், பெரிய கேட்ரிங் நடத்தலாம், ஆனால் என் முன்னாடி நீ தலை நிமிர்ந்து நிற்கக்கூட உனக்கு தகுதி இல்லை என்று அந்த புகைப்படத்தை பொட்டென கிழித்து காற்றோடு வீசி எறிந்தாள். அவள் நினைவலைகளுக்குள் ஓராண்டுக்கு முன்பு நடந்த அவசர கால திருமணம் ஓடியது. தன் தந்தையின் கடுமையான வற்புறுத்தலால் புதிதாக சொந்த தொழிலை ஆரம்பித்திருந்த கார்த்திக்கை அவள் விருப்பம் இல்லாமல் அவளின் எதிர்ப்பையும் மீறி மணக்க நேரிட்டது. அந்த நாளை பற்றி நினைக்கும் போதெல்லாம் அவளுக்கு பித்து பிடித்துவிடும். அவளுக்கு தேவையெல்லாம் அவளின் வயதுக்கு ஏற்ற சம வயது, சம தகுதி, தன் சமூக மட்டத்தில் இருக்கும் ஒரு கணவன். ஆனால் நடந்தது வேறு. வீட்டின் உள்ளே சமையலறையின் மூலையில் அபிநயாவின் இளைய சகோதரி அகிலா அமைதியாக அமர்ந்து தன் அக்காவுக்கும் கார்த்திக்கும் இடையே நிலவும் இறுக்கமான மௌன நாடகத்தை உற்று கவனித்து கொண்டிருந்தாள். அகிலா அக்கா அபிநயாவைப் போல் அதிகம் படிக்காதவள். ஆனால் அவளுக்குள் ஒரு புயல் வீசிக்கொண்டிருந்தது. கார்த்திக்கின் மீது அக்கா காட்டும் அப்பட்டமான வெறுப்பு அவளை குத்தி கிழித்தது. படிக்காதவன் எல்லாம் மனுஷன் இல்லையா? இவ்வளவு நல்ல மனசுக்காரரை அக்காவால் எப்படி இப்படி பேச முடியுது என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டாள். அகிலா மெல்லிய புன்னகையுடன் கார்த்திக்கின் அருகில் சென்றாள். கார்த்திக் அன்று சமையலுக்கு பயன்படுத்த வேண்டிய புதிய மளிகை பொருட்களின் பட்டியலை பிரித்து பார்த்து கொண்டிருந்தான். அவனது முகம் தன் படிப்பறிவின்மையை காட்டுவது போல காகிதத்தை பார்த்து சுருங்கி இருந்தது. என்ன மாமா, இன்னைக்கு காலையிலேயே மூஞ்சியே இவ்வளவு கடுகடுன்னு இருக்கு? அகிலா உரிமையுடன் கிண்டலடித்தாள். கார்த்திக் அவளை பார்த்து புன்னகைக்க முயற்சித்தான். அது ஒன்றும் இல்லை அகிலா, மளிகை பொருட்களை சும்மா செக் பண்ணிட்டு இருந்தேன். அகிலா மெதுவாக அவன் அருகில் சென்று அமர்ந்தாள். நானும் கொஞ்ச நேரம் சமையல் அறையில் இருக்கேன் மாமா. உங்களுக்கு ஏதாவது படிக்க உதவி வேணும்னா கேளுங்க. என் அக்காவுக்கு புரியாத உங்களை பற்றி எனக்கு நல்லா புரியும். அவள் வார்த்தைகளில் பொதிந்திருந்த உண்மையான பாசம் கார்த்திக்கின் இதயத்தை லேசாக அசைத்தது. நீ ரொம்ப தங்கமான பொண்ணு அகிலா என்று கூறிய அவன் குரல் லேசாக தளதழுத்தது. ஆனால் எனக்கு பழகிடுச்சு, நான் பார்த்துக்கிறேன் என்றான். அகிலா திடீரென அந்த பேப்பரை அவன் கையில் இருந்து பிடுங்கினாள். இல்லை இல்லை, ஒரு லிஸ்ட்டில் எவ்வளோ ஐட்டம் இருக்குன்னு கூட பார்க்காம நீங்கள் வேலைன்னு இருந்தால் எப்படி? வாங்க நம்ம 2 பேரும் இன்னைக்கு சேர்ந்து சமைக்கிற வேலையை பார்ப்போம் என்று அவனை இழுத்துச் சென்றாள். அவள் கண்களில் இருந்த வெளிப்படையான நிபந்தனையற்ற அக்கறை கார்த்திக்கின் இருண்ட வாழ்வில் ஒரு சிறிய ஒளிக்கீற்றை வீசியது. சமையலறையில் அவர்கள் இருவரும் கலகலவென பேசிக்கொண்டு நகைச்சுவையாக சமைக்கத் தொடங்கினர். மாலை அலுவலகம் முடிந்து வீட்டுக்கு வந்த அபிநயாவுக்கு சமையலறையில் இருந்து வந்த சிரிப்பு சத்தம் அதிர்ச்சியை கொடுத்தது. அகிலா தன் வேலை விஷயங்களையும் தன் தினசரி கல்லூரி அனுபவங்களையும் கார்த்திக்கிடம் சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருந்தாள். கார்த்திக் அவள் சொல்லும் விஷயங்களை படிக்க தெரியாத ஒருவன் மிகவும் ஆர்வத்துடன் கேட்பது போல தலையசைத்து சிரித்து ரசித்து கொண்டிருந்தான். ஒரு கணம் அபிநயாவின் முகம் கோபத்தால் இறுகியது. பின்னர் அது மெதுவாக ஒரு விசித்திரமான உணர்ச்சிக்கு மாறியது. அதுதான் பொறாமை. என் கணவன் என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசி சிரிக்காதவர் எப்படி இவளிடம் மட்டும் அவ்வளவு நெருக்கமாக பழகுகிறார்? என் தங்கை இவளிடம் எப்படி இவ்வளவு உரிமையாக பேசுகிறாள் என்று யோசித்து கொண்டே அவர்களை எட்டி பார்த்தாள். அவள் தன்னையே அறியாமல் அவர்கள் இருவரும்
அருகருகே நின்று சிரித்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள். அன்று இரவு சாப்பிடும்போது கூட அவள் கார்த்திகையோ அகிலாவையோ பார்க்கவில்லை. ஆனால் அவளுக்குள்ளே ஒருவித புயல் உருவாகி இருந்தது. இந்த வெறுப்பை நான் எப்படி இவளிடம் காட்டக்கூடாது, என் கணவன் இவளிடம் பேசுவதை நிறுத்த வேண்டும் என்று அவள் தன் பொறாமையால் தன் கணவன் மீது உரிமை பாராட்டத் தொடங்கினாள். இதை கண்ட அகிலா தன் மனதுக்குள், அக்கா, என்னை மன்னித்துவிடு, நான் வேண்டுமென்றே இதை செய்யத்தான் இங்கு வந்தேன் அக்கா. உன்னை கார்த்திக் விட்டு பிரியும் சூழ்நிலை வந்தால்தான் உங்களுக்குள் ஒரு நெருக்கம் பிறக்கும், உன் கணவனை உனக்கு திரும்ப கொண்டு வரும் என்று அகிலா தனக்குள்ளே நினைத்து கொண்டாள். ஆனால் அபிநயாவோ அன்று இரவு உறக்கம் வராமல் கார்த்திக் அகிலா பற்றி நினைத்து கொண்டிருந்தாள். என்னை விட என் கணவர் இவளிடம் ஏன் அவ்வளவு நெருக்கம் காட்டுகிறார்? என்ன குறைச்சல் என்னிடம்? அபிநயாவுக்குள் ஏற்பட்ட அந்த விசித்திரமான பொறாமை உணர்வு மெல்ல மெல்ல ஒரு புதிய பரிமாணத்தை அடைந்தது. அது கார்த்திக் மேலுள்ள வெறுப்பை குறைத்து அவன் மீது உரிமை கோரும் ஒரு ஆசையாக மாறியது. அவள் கார்த்திக் தன்மேல் கவனம் செலுத்தாததால் கோபப்படவில்லை. அவன் தன் தங்கை அகிலாவின் மீது செலுத்தும் கூடுதல் கவனத்தால் தான் கோபப்பட்டாள். அவள் அலுவலகத்தில் இருந்து வரும்போதெல்லாம் இருவரும் ஒன்றாக அமர்ந்து பேசிக்கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் அகிலா கார்த்திக்குடன் அருகருகே அமர்ந்து அன்று நடந்த சமையல் ஆர்டர்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தாள். கார்த்திக் அவளுக்கு புதிய தொழில்நுட்ப கருவிகள் வாங்குவது பற்றி ஆலோசித்தான். இன்னொரு நாள் அகிலா கார்த்திக்கின் தலையில் தைலம் வைத்து நீவி விடுவதை கண்டாள். மாமா, நீங்கள் நம்ம குடும்பத்துக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் தலைவலி காணாமல் போயிடும் பாருங்க என்று அகிலா அக்கறையுடன் கூற கார்த்திக்கின் கண்களில் ஒரு நன்றி கலந்த ஈரம் தெரிந்தது. ஒரு நாள் கார்த்திக் தன் சமையல் தொழிலுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஆவணத்தில் கையெழுத்திட முடியாமல் தடுமாறினான். அகிலா பொறுமையாக அவன் அருகில் அமர்ந்து, பரவாயில்லை மாமா, நான் இந்த வரியை மெதுவாக வாசித்து சொல்கிறேன், நீங்கள் கையெழுத்து மட்டும் போடுங்க என்று ஊக்கப்படுத்தினாள். அந்த நெருக்கம் அபிநயாவை உள்ளுக்குள் சுட்டது. இதை கண்ட அபிநயாவுக்கு கோபம் உச்சியை தொட்டது. நான் செய்ய வேண்டிய அனைத்தையும் அவள் செய்கிறாளே என்று இரவு முழுவதும் அவள் தூக்கம் வராமல் படுக்கையில் புரண்டு புரண்டு படுத்தாள். கார்த்திக் தரையில் ஒரு பாயை விரித்து உறங்கிக் கொண்டிருந்தான். திருமணத்தின் முதல் நாளில் இருந்து இதுதான் அவர்கள் பழகிய முறை. உடல் ரீதியான நெருக்கத்தை தவிர்ப்பது. அபிநயா எழுந்து ஹாலில் வந்து அமர்ந்தாள். அங்கே அகிலா ஒரு சிறிய புத்தகத்தை படித்து கொண்டிருந்தாள். அகிலா என்று அபிநயா கடுமையான குரலில் அவளை அழைத்தாள். அகிலா தலை நிமிர்ந்து பார்த்தாள். என்ன அக்கா, தூக்கம் வரலையா? உனக்கும் கார்த்திக்கும் எப்போ பார்த்தாலும் என்ன பேச்சு? பார்க்கும்போதெல்லாம் ஒரே பேச்சு சத்தம், சிரிப்பு சத்தம். ஏன் எப்பவும் அவன் கூடயே ஒட்டிக்கிட்டு இருக்க? உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோ என்ற அபிநயாவின் கேள்வி அவள் மனதில் இருந்த பொறாமையை வெளிப்படுத்தியது. அதை கேட்ட அகிலா கிண்டலாக சிரித்து கொண்டே, அக்கா, அவர் ஏன் மாமா, அவர் என்ன கஷ்டப்பட்டாலும் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லை, நீ தான் அவரை கவனிக்கவே மாட்டேங்கிற. அவர் பாட்டுக்கு தனியாக தானே உட்காந்துருப்பாரு. நான் பேச போனால் அதில் உனக்கு என்ன பிரச்சனை? நான் கவனிப்பேன், கவனிக்க மாட்டேன், அது ஏன் தனிப்பட்ட விருப்பம். எங்களுக்குள்ள 1000 இருக்கும். ஓ அப்படியா, நீ சொல்கிறது சரின்னு வச்சுப்போம். ஆனால் நீ அவரை கொஞ்சம் கூட கண்டுக்காததால தானே அவர் சமையல் வேலைகளை பற்றி பேச, ஒரு வார்த்தை படிக்க, உதவி கேட்க ஏன் கூட பேசுகிறாரு. அவர் பேசவே வரலைன்னா கூட நான் அவரை விடுறதில்ல. அது ஏன் உரிமை அக்கா? அகிலாவின் வார்த்தைகள் அபிநயாவை நிலைக்குலைய செய்தன. இவள் சொல்வது ஒரு வகையில் உண்மைதான். நான் அவனை தொடக்கூட விடுவதில்லை. அவனது உணர்வுகளை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. அந்த இரவு அபிநயா முதன்முறையாக தன் கணவனின் படிப்பிரிவின்மை மட்டுமன்றி தன் மீது இருக்கும் வெறுப்பையும் சற்று ஆழமாக சிந்திக்கத் தொடங்கினாள். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. சமையல் ஆர்டர் எதுவும் இல்லாததால்
கார்த்திக் காலையிலேயே தன் தோட்ட வேலைகளை பார்த்து கொண்டிருந்தான். அகிலா புத்தம் புதிய வெள்ளை சட்டை ஒன்றை கார்த்திக்கிற்கு கொடுத்து, மாமா இதை போட்டு பாருங்க, உங்களை பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். நீங்கள் எப்போதும் வேலை செய்யும்போது போடுற பழைய சட்டையிலேயே இருக்கீங்க, சும்மா ஒரு நாள் நல்ல ட்ரெஸ் பண்ணலாமே என்றாள். கார்த்திக் அதை வாங்கி கொள்ள தயங்கினான். ஏன் அகிலா, இதெல்லாம் இப்போ எதுக்கு, வேண்டாம் என்றான். அகிலா விடவில்லை. சும்மா போடுங்க மாமா என்றாள். அவன் அந்த சட்டையை போட்டுவிட்டு அவள் முன் வந்தபோது உண்மையிலேயே அவன் கண்கள் பளிச்சென்று மின்னியது. மிகவும் அழகாக இருந்தான். அதை கண்ட அகிலா உற்சாகத்துடன் அவனுக்கு ஒரு காஃபி போட்டு நீட்டினாள். இருவரும் வாசலில் அமர்ந்து சிரித்து பேசிக்கொண்டிருந்தனர். அபிநயா இதை ஜன்னல் வழியே பார்த்தபோது அவள் நெஞ்சுக்குள் அமிலம் ஊற்றப்பட்டது போல இருந்தது. அவளது கட்டுப்பாட்டை இழந்தாள். கார்த்திக் என்று கோபமான குரலில் கத்திக்கொண்டு அவள் சீற்றத்துடன் வெளியே வந்தாள். நீ ஏன் கணவர் தானே, நீ ஏன் இவ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இவ கூட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு அறிவில்லையா என்றாள். அகிலா பதறிப்போனாள். அக்கா, நீ ஏன் இப்படி பேசுற, நீ வாயை மூடு அகிலா, இப்போ நான் இவன் கூட தனியா பேசணும், இங்கிருந்து போ என்றாள் கடுமையாக. உடனே அகிலா மனதிற்குள் சிரித்து கொண்டே, இதைத்தான் எதிர்பார்த்தேன் அக்கா என்று நினைத்து கொண்டே அங்கிருந்து சென்றாள். அபிநயா கார்த்திக்கின் அருகில் நெருங்கி சென்றாள். அவள் கண்களில் கோபம் இருந்தாலும் ஒருவித உரிமை உணர்ச்சி இருந்தது. அவள் அவன் அருகில் சென்றபோது கார்த்திக்கின் சட்டை காலரில் இருந்த ஒரு சிறிய தூசி அவளது கண்களில் பட்டது. அவள் தன்னை அறியாமல் அவன் மேல் இருந்த தூசியை கையை நீட்டி மென்மையாக தட்டிவிட்டாள். கார்த்திக் அவளின் இந்த செயலை கண்டு அப்படியே சிலையானான். அவனது மனைவியிடமிருந்து கடந்த ஓராண்டில் இதுதான் முதன்முறையாக தன் மீது காட்டப்பட்ட ஒரு நெருக்கமான தொடுதல். அபிநயாவின் உள்ளுக்குள் ஒரு மின்னல் வெட்டியது. ஓராண்டாக இவ்வளவு அழகாக உண்மையாக இருக்கும் இவனை நான் ஏன் இவ்வளவு தூரம் தள்ளி வைத்தேன்? அவள் கையை திரும்ப பெற்ற போதும் அவள் இதயம் லேசாக அவனுக்காக துடித்து தொடங்கியது. உடனே வெட்கத்தால் எழுந்து சென்று விட்டாள். அகிலா ஓரமாக நின்று தன் அக்கா கார்த்திகை தொட்டதைக் கண்டு உதட்டோரம் புன்னகைத்தாள். அபிநயா அன்று கார்த்திகின் சட்டையில் இருந்த தூசியை தட்டிவிட்ட அந்த நொடி அவர்களுக்கு இடையே இருந்த பனிப்பாறை லேசாக உடையத் தொடங்கியது. அபிநயாவின் மனம் இப்போது கார்த்திக் படிக்காதவன் என்ற வெறுப்பிலிருந்து விலகி அகிலாவின் நெருக்கத்தால் தூண்டப்பட்ட பொறாமையின் மீது அதிக கவனம் செலுத்த ஆரம்பித்தது. அடுத்த சில நாட்களில் அபிநயாவின் செயல்பாடுகளில் நுட்பமான மாற்றங்கள் ஏற்பட்டன. பொதுவாக அபிநயா அலுவலகத்திலிருந்து வந்தவுடன் நேராக தன் அறைக்கு சென்று விடுவாள். ஆனால் இப்போது அவள் சமையல் அறைக்கு சென்றாள். ஒரு நாள் கார்த்திக் பெரிய அளவில் ஆர்டர் வந்ததால் இரவில் தாமதமாக சமைத்து கொண்டிருந்தான். அகிலா அவனுக்கு உதவியாக காய்கறி வெட்டி கொடுத்து கொண்டிருந்தாள். அதை கண்ட அபிநயா சமையலறை வாசலில் வந்து நின்றாள். கார்த்திக் என்று அழைத்தாள். அவன் தலை நிமிர்ந்து பார்த்தான். அவள் அவன் பெயரை சொல்லி அழைத்தது அரிது. அவனும் சொல்லுங்க அபிநயா என்றான். உங்களுக்கு காஃபி வேணுமா என்று கேட்டாள் அவள். அகிலா ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தாள். கார்த்திக்கோ இன்னும் அதிர்ச்சியில் இருந்தான். இல்லை, நான் இப்போதான் அகிலா காஃபி போட்டதை குடித்தேன் என்று அவன் தயங்கி தயங்கி சொன்னான். அபிநயாவின் முகத்தில் பொறாமை மின்னியது. அவள் எப்போவும் உனக்கு வேலைக்காரியாக இருக்க மாட்டா, உனக்கு ஒரு காஃபி போட்டு தரதுக்கு எனக்கு உரிமை இருக்கு என்று சொல்லிவிட்டு அகிலாவின் எதிரிலேயே அவள் காஃபி போட ஆரம்பித்தாள். வேறு வழியின்றி அதையும் வாங்கி குடித்தான். அகிலா சத்தமில்லாமல் புன்னகைத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். விஷம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு என்று தனக்குள் நினைத்து கொண்டாள். சிறிது நேரம் கழித்து கார்த்திக் தன் தொழிலுக்கு தேவையான ஒரு முக்கிய கடன் விண்ணப்ப படிவத்தை நிரப்ப சிரமப்பட்டு கொண்டிருந்தான். அகிலா அவன் அருகில் அமர்ந்து விலக்கி கொண்டிருந்தாள். அபிநயா அதை பார்த்துவிட்டு நேராக அவர்களிடம் வந்தாள். இந்த படிவங்கள் எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா? அகிலாவுக்கு இதை பற்றி என்ன தெரியும்? நான் ஒரு வங்கியில் வேலை பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு அகிலாவை பார்த்து,
நீ போய் உன்னோட வேலையை பாரு அகிலா, இதில் நீ தலையிடாத என்று கூறினாள். கார்த்திக்கின் கையில் இருந்த பேனாவை அவள் பிடுங்கிக் கொண்டாள். கார்த்திக், இதோ பாருங்க, நான் இதை சொல்லித்தாரேன், நான் இதை நிரப்பி கொடுக்குறேன், எனக்கு அந்த உரிமை இருக்கு. அவள் படிவங்களை மிகவும் துல்லியமாக அழகாக நிரப்பி கொடுத்தபோது கார்த்திக் ஆச்சரியத்துடன் அவளையே பார்த்தான். அவளது நிர்வாகத் திறமையும் அவள் இப்போது காட்டிய அக்கறையும் அவனை கவர்ந்தது. ஆனால் இந்த அக்கறையின் பின்னணியில் இருக்கும் பொறாமை அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை. அன்று ஒரு நாள் ஆர்டர்கள் அதிகம் இருந்ததால் சமையலறையில் வேலை செய்தபோது கார்த்திக்கின் விரலில் காயம் ஏற்பட்டது. அகிலா உடனடியாக ஓடி வந்து அவனுக்கு முதல் உதவி செய்ய முயன்றாள். நான் இருக்கேன் அகிலா என்று அபிநயா அவளை தடுத்தாள். அபிநயாவின் குரலில் ஒருவித அதிகாரமும் வேகமும் இருந்தது. அவள் கார்த்திக்கின் கையை பிடித்து கொண்டு அவனை தன் அறைக்கு இழுத்துச் சென்றாள். அகிலா வெளியே திகைப்புடன் நின்றாள். அறையின் உள்ளே அபிநயா மென்மையான குரலில், கொஞ்சம் கவனமாக இருந்திருக்க வேண்டாமா என்று கடிந்து கொண்டாள். அவள் கவனத்துடன் மருந்தை வைத்து கட்டை இறுக்கமாக சுற்றினாள். கார்த்திக் வலியால் துடித்தாலும் அவளது நெருக்கமான கவனிப்பும் கவலையும் அவனுக்கு ஆனந்தத்தை கொடுத்தது. நன்றி அபிநயா, அவன் மெல்லிய குரலில் சொன்னான். அபிநயா அவனை பார்க்கவில்லை. இது என் கடமை, உன்னை கவனிச்சிக்க வேண்டியது நான் தான், வேற யாரும் இல்லை, வேற யாரும் இங்கே வர தேவையில்லை என்று அவனுடைய கண்களை பார்த்து உறுதியாகச் சொன்னாள். அந்த நொடி கார்த்திக் தன் மனைவியின் கண்களில் பொறாமையை கண்டான். ஆனால் அந்த பொறாமைக்கு பின்னால் இருந்த ஒரு மங்கலான காதல் ஒளியையும் அவன் உணரத் தொடங்கினான். அந்த வார இறுதியில் அபிநயா கார்த்திக்கை தன்னுடன் வெளியூர் சென்று ஒரு மார்க்கெட்டிங் கருத்தரங்கில் கலந்து கொள்ள வற்புறுத்தினாள். உன் தொழிலை எப்படி பெருக்கணும்னு உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் என்றாள். அவள் தன் அலுவலக வேலையாக இல்லாமல் தன் கணவனுக்காக நேரம் ஒதுக்கி செயல்பட்டாள். அங்கிருந்தவர்கள் அபிநயாவின் ஆங்கில புலமையை பாராட்டினர். ஆனால் அபிநயா கார்த்திக்கை தன் கையை விட்டு பிரியாமல் வைத்திருந்தாள். அங்கு ஒரு பெரிய அதிகாரி கார்த்திக்கை பார்த்து, உங்கள் மனைவி ரொம்ப அறிவாளி, நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி என்று கூறியபோது அபிநயா பெருமிதத்தில் துடித்தாள். கார்த்திக்கோ தன் அறிவற்ற நிலையை குறித்து முதன்முறையாக வெட்கப்படவில்லை. மாறாக அபிநயாவின் மீதான பெருமிதத்தால் ஆனந்தப்பட்டான். இரவு ஹோட்டல் அறையில் அவர்கள் இருவரும் தனியாக இருந்தனர். கார்த்திக் மெதுவாக அவளிடம் பேசினான். அபிநயா, நீ ஏன் இப்படி மாறிட்ட? நான் படிக்காதவன்னு உனக்கு என்ன பிடிக்காதே என்று கேட்டான். அபிநயா ஒரு கணம் அமைதியாக இருந்தாள். அவள் இப்போது உணர்வது வெறும் பொறாமை மட்டுமல்ல, உண்மையிலேயே இவன் தனக்கு சொந்தமானவன் என்ற ஆழமான காதலின் ஆரம்ப உணர்ச்சி என்பதை கண்டுபிடித்தாள். நீ யாருக்கும் சொந்தமானவன் இல்லை, நீ என் கணவர், நீ எனக்குத்தான் சொந்தம், நீ ஏன் கூடத்தான் இருக்கணும், உனக்கு எது நடந்தாலும் அது எனக்குத்தான் முக்கியம், நீ என் பக்கத்தில் இருக்கணும் கார்த்திக் என்று சொல்லி அவள் முதன்முறையாக தன்னுடைய உரிமையையும் உணர்வையும் ஒப்புக்கொண்டாள். கார்த்திக் மகிழ்ச்சியில் உறைந்து போனான். அவன் மெதுவாக அவளுடைய கைகளை பற்றினான். ஓராண்டுக்கு பிறகு அவர்களுடைய திருமண வாழ்க்கை அந்த அறையில் ஒரு புதிய அர்த்தத்துடன் தொடங்கியது. வெளியே இருந்த அகிலா ஜன்னல் அருகே நின்று அறைக்குள் இருக்கும் ஒளியை பார்த்தாள். அவள் கண்கள் மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தன. நான் வெற்றி பெற்று விட்டேன். என் அக்கா இப்போது தன் கணவனை காதலிக்க தொடங்கிவிட்டாள். இனி நான் இந்த வீட்டிலிருந்து போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நினைத்து கொண்டாள். சில சமயங்களில் ஆழமான அன்பை கண்டறிய நாம் சில பொய்களை நாடகமாட வேண்டியிருக்கும். வெளியூர் பயணத்திற்கு பிறகு அபிநயாவும் கார்த்திக்கும் முற்றிலும் புதிய வாழ்க்கையை தொடங்கினர்.
இப்போது அவர்களின் அறையில் பாசமும் நெருக்கமும் நிறைந்திருந்தது. அபிநயா கார்த்திக்கின் தொழிலில் முழு ஆர்வத்துடன் ஈடுபட்டாள். அவனது படிப்பறிவு இல்லாத குறையை தன் கல்வியால் நிவர்த்தி செய்தாள். அவள் கார்த்திக்கை கணவனாக அல்லாமல் ஒரு பொறுப்புள்ள கனிவான மனிதனாக பார்க்கத் தொடங்கினாள். கார்த்திக்கிற்கு இப்போது அபிநயாவின் மீதான அன்பு பல மடங்கு அதிகரித்தது. அவள் அவனுக்காக காட்டிய உரிமை உணர்வுதான் இந்த மாற்றத்திற்கு காரணம் என்று அவன் நம்பினான். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் ஒரு நெருடல் இருந்தது அகிலாவுக்கு. அபிநயா இப்போது கார்த்திக்குடன் நேரம் செலவிடுவதால் அகிலா தானாகவே அவர்களிடமிருந்து விலகிச் சென்றிருந்தாள். அவள் இப்போது எப்போதும் தனிமையில் தன் அறையில் நேரம் செலவிட்டாள். சமையலறையில் அவள் சிரிப்பு சத்தம் இல்லை. கார்த்திக்கை பார்த்து அவள் கிண்டல் செய்யும் உரிமையான பேச்சும் இல்லை. அபிநயாவுக்கு தங்கையின் இந்த மாற்றம் லேசான குற்ற உணர்வை ஏற்படுத்தியது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை அபிநயா ஹாலில் அமர்ந்து செய்தித்தாளை படித்து கொண்டிருந்தாள். கார்த்திக் தன் அறையில் இருந்து வெளிப்பக்கம் நின்று அகிலாவுடன் பேசிக்கொண்டிருந்தான். ஆமாம் மாமா, நான் நாளையிலிருந்து கிளம்பிடுறேன். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. அங்கே நீங்கள் சொன்ன அதே ஹாஸ்டலில் ரூம் கிடச்சிருக்கு. அவர்கள் பேசுவதை கேட்ட அபிநயா அதிர்ச்சியுடன் பார்த்தாள். அகிலா, நீ எங்கே போகிற? அகிலா பதற்றத்துடன் ஃபோனை வைத்தாள். அது அக்கா, எனக்கு காலேஜ் பக்கத்தில் ஒரு ஹாஸ்டலில் கிடச்சிருக்கு. அங்கே போனால் படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் என்றாள். அவளின் வார்த்தை கேட்டு அபிநயாவின் இதயம் வலித்தது. என்னை விட்டு போறியா நீ? ஏன் இவ்வளவு அவசரமா? நான் இவ்வளவு நாள் இங்கே இருந்தது போதும் அக்கா. என் கடமை முடிஞ்சது. அகிலாவின் குரலில் ஒருவித சோகம் கலந்திருந்தது. அபிநயா உடனடியாக கார்த்திக்கை பார்த்தாள். கார்த்திக், இவ போகணுமா? நீயாவது இவகிட்ட பேசி இங்கேயே இருக்க சொல்லலாம்ல. உனக்கு இவ தானே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் 2 பேரும் தானே நெருக்கமாக இருந்தீங்க. அபிநயாவின் பழைய பொறாமை உணர்வு மீண்டும் தலை தூக்கியது. அகிலா மெதுவாக சிரித்தாள். அது ஒரு வேதனையான சிரிப்பு. அக்கா, தயவு செஞ்சு உங்கள் குழப்பத்தை நிறுத்துங்க. நான் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை சொல்லிடுறேன். அகிலா நிதானமாக அபிநயா அருகில் வந்தாள். கார்த்திக் அமைதியாக அங்கேயே நின்றான். அவனது முகத்தில் ஒரு தயக்கம் தெரிந்தது. அக்கா, நான் இங்கே வந்து மாமா கூட நெருக்கமாக பழகினது மாமா மேலே இருந்த பாசத்தினால மட்டும் இல்லை. அபிநயா குழப்பத்துடன் அவளை பார்த்தாள். நான் வேண்டுமென்றே தான் மாமா கிட்ட ரொம்ப நெருக்கமாக பழகினேன். அவர் கூட சேர்ந்து சமைச்சேன், சிரித்தேன், உங்களை பற்றியே பேசினேன். அவர் காயம்பட்டப்போ ஓடி வந்து உதவினேன். அது எல்லாமே உங்கள் பொறாமையை தூண்டுறதுக்காகத்தான். அபிநயா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். என்ன சொல்கிற அகிலா? ஆமாம் அக்கா, 1 வருஷமாக மாமாவை நீங்கள் ஒரு படிக்காதவர்னு சொல்லி ஒதுக்கிட்டீங்க. அவர் இங்கே தனியாக தான் இருக்காரு. ஆனால் மனசுக்குள்ள ஒரு மூலையில் மாமா மேலே உரிமை உணர்வு இருக்கும்னு எனக்கு தெரியும். நீ தான் உன் கணவரை புறக்கணிக்கிறியே தவிர வேற ஒருத்திக்கு அவர் சொந்தமாகிறத உன்னால் பொறுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அகிலா கார்த்திக்கின் கையை பிடித்தாள். மாமா மேலே எனக்கு இருந்தது பாசம். ஆனால் மாமா, நீங்கள் என் அக்காவுக்கு மட்டும்தான் சொந்தம்னு நான் தீர்மானமாக இருந்தேன். அதனால தான் நான் உங்கள் கூட பேசுகிறத பார்த்து நீ பொறாமப்படணும்னு
கோவப்படணும்னு ஆசைப்பட்டேன். அந்த பொறாமையின் ஆரம்பம்தான் இன்னைக்கு உங்களுக்குள்ளே இருக்கும் இந்த ஆழமான காதல். அபிநயாவால் பேச முடியவில்லை. கண்ணில் நீர் திரையிட்டது. இவ்வளவு நாள் நான் ஒரு நல்ல மனைவியாக மாறியது தன் உண்மையான காதலால் அல்ல, தன் தங்கையின் புத்திசாலித்தனமான நாடகத்தால் என்று உணர்ந்தாள். ஆனால் அதனால் உண்டான விளைவு கார்த்திக்கின் மீது அவளுக்கு ஏற்பட்ட உண்மையான காதல். அது பொய்யில்லையே. அவள் ஓடிச் சென்று அகிலாவை கட்டி பிடித்து கொண்டாள். அகிலா, நீ எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணியிருக்கே. என்னோட பொறாமையை என் காதலாக மாற்ற நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க. எனக்கு தெரியும் அக்கா, என் மாமாவுக்கு ஒரு நல்ல துணை வேணும். அது நீங்கள் தான். உங்கள் படிப்பை விட அவர் மனசு தான் எவ்வளோ உயர்ந்ததுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். நீங்கள் 2 பேரும் இப்போ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா போதும். அபிநயா கார்த்திகை பார்த்தாள். அவன் கண்களில் அகிலா மீதும் இப்போது அபிநயா மீதும் ஆழமான பாசம் தெரிந்தது. நீ ஏன் கார்த்திக் இதை என்கிட்ட சொல்லலை? அபிநயா கண்ணீருடன் கேட்டாள். கார்த்திக் மெல்ல சிரித்தான். நீ என் மேலே கோபமாக இருக்கும்போது நீ ஒருபோதும் என் பேச்சை கேட்டிருக்க மாட்ட அபிநயா. ஆனால் அகிலா என்னோட பேசுகிறத பார்த்து நீ பொறாமப்பட்டு உன்னோட உணர்வை வெளிப்படுத்தினப்போ நீ என்னை முதலாக ஒரு மனுஷனாக பார்த்ததை நான் உணர்ந்தேன். அது போதும்னு எனக்கு தோணுச்சு. அந்த அன்பை நான் பொய்ன்னு சொல்ல விரும்பலை. அபிநயா இருவரையும் சேர்த்து அணைத்து கொண்டாள். அந்த அன்பான தருணத்தில் அவள் தன் கல்வி, தன் தகுதி, தன் அகங்காரம் அனைத்தையும் மறந்தாள். அவளுடைய வாழ்க்கையின் உண்மையான மதிப்பு படிப்பு சான்றிதழ்களில் இல்லை, இந்த இரு தூய்மையான இதயங்களின் உறவில்தான் உள்ளது என்பதை அவள் உணர்ந்தாள். அன்று மாலை அகிலா வீட்டை விட்டு போகவில்லை. அபிநயா அவளை போக விடவில்லை. அவர்களின் குடும்ப பந்தம் ஒரு புதிய உறுதியான அடித்தளத்தில் நிபந்தனையற்ற அன்புடன் இறுக்கமாக பிணைந்திருந்தது. கதைக்கரு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.